திமுக செய்கிறதுல பாதிக்கும் அதிகமான நிறைய விஷயங்கள் மக்கள் அக்செப்ட் பண்ணனால தான் திமுகவை செலக்ட் பண்ணாங்க போன முறை. இந்த முறையும் அப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா திமுக நல்லது செஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். இல்லை திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய நபர்கள், அரசியல்வாதிகள் நல்லது செய்யவில்லை அப்படிங்கிறது அர்த்தம். இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நடக்க போகுது. ஒன்று திமுக ரொம்ப நல்லது செஞ்சுருக்கணும், அதனால் திமுகவை நெக்ஸ்ட் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இல்லை திமுகவை எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எந்த அரசியலும் மக்களுக்காக செய்திருக்காது, அவங்கவுங்க சுய லாபத்துக்காக செய்திருந்தார்கள் என்றால் திமுக மறுபடியும் வரப்போகுது. எங்க 5% செஞ்சவனை 1% கூட செய்யாதவன் விமர்சித்தால் 5% செஞ்சவங்களுக்கு தான் ஆதரவு பெருகும். அதனால இந்த இடத்துல திமுக வெற்றி பெற போகிறதா தோல்வி அடைய போகிறதா அப்படிங்கிறது திமுக கையில் மட்டும் கிடையாது. அதற்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுக, இப்போ புதுசாக தொடங்கி இருக்கக்கூடிய தாவேகா, ரொம்ப வருடங்களாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, மத்திய அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக, இவங்க எல்லாரும் தான் காரணம். மக்களுக்கு நல்லது யோசிக்கிறதுக்கு தூர பார்வை அப்படிங்கிறத விட தொலைநோக்கு பார்வை ஒன்று வேணும். அந்த தொலைநோக்கு பார்வையில் மக்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நாம் ஒத்துமையாக இருக்கணும். அட்லீஸ்ட் நம்ம ஒத்துமையாக இல்லைனா கூட மக்களுக்கான நல்லதுக்காக நம்ம போராடணும். மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்கான நிறைய தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இப்படிலாம் யோசிக்கணும். என் பதவியை பாதுகாப்பதற்கு, என்னுடைய சொத்தை பாதுகாப்பதற்கு, என் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு உனக்குன்னு வாழ்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுக்கு அரசியல் ஒரு வாழ்க்கை அல்ல. அரசியல் மக்கள் சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு.